ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். கற்போம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வீக்லி டெஸ்ட்டு. ஸோ போன வாரம் என்னெல்லாம் பார்த்தோமோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ், தென் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ், தென் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் அப்படிங்கிறது 3 டாபிக் பார்த்தோமா பயாலஜியில். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் இந்த 3 டாபிக் பார்த்துருக்கோம். இந்த 3 டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம்ங்கிறது இது நார்மலாக நம்ம ஆல்ரெடி லிங்க் கொடுத்து போயிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அப்படியே ஒரு வீடியோவை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட தெரிவிக்கலாம், இல்லை நீங்கள் பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து டெலிகிராம் குரூப்பில் கூட அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் என்கரேஜ்மெண்ட்டாகவும் தென் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நல்லா போடலாம், இன்னும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ்க்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு கிறிஸ்பியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நடத்துனதை ஒரு சின்ன ரீகப் மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸு. ஸோ ரீப்ரொடக்ஷனோட இனப்பெருக்கம், ஒரு புதுசாக ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கை உருவாக்குறது தான் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். ஓகேவா? ஸோ இப்போ பிளான்ஸில் பார்க்க போகிறோம். பிளான்ஸில் 2 டைப்ஸ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் அப்படின்னு 2 பார்த்தோம். ஸோ ஏசெக்ஷுவலாக 4 பிரிப்பாங்க: வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னா வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுலாம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள் ரூட்ஸு, ஸ்டெம்ஸு, லீவ்ஸு, அது மூலமாக நடக்கிறதுலாம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். ஓகேவா? தென் பட்டிங்கிறது என்னென்னா ஈஸ்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மேக்ஸிமம் பார்க்கணும், ஈஸ்ட். ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு இதை உருவாக்குறது பட்டிங். ஓகே, அரும்புகள். ஓகே, தென் ஃப்ராக்மெண்டேஷன் என்னது? ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேவா? பிரேக் ஆகிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஆல்கே. தென் ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேலே ஃபங்கை, அதாவது பிரெட் மேலே இருக்குதுல்ல ஃபங்கை, ஸோ அது மூலமாக ஒரு நியூட்ரிஷனை சக் பண்ணி அதோட லெவலை கூட்டுறது ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபங்கை ஆன் த பிரெட். ஓகேவா? ஸோ இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்க்க போகிறது என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ஃப்ளார்ஸை தான் எடுப்பாங்க. ஏன்னா அங்கே ரூட்டு, ஸ்டெம், லீஃப் எடுத்துட்டோமா. ஸோ இங்கே அடுத்த மிச்சம் என்ன இருக்குது? ஒரு மரத்தை மிச்சம் என்ன இருக்கும்? ஃப்ளார் தான் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ செக்ஷுவலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ளாரை 2ஆக டிவைட் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டேமன், ஃபிஸ்டில். ஓகேவா? ஸோ ஸ்டேமன், ஃபிஸ்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேமன் அப்படிங்கிறது என்னென்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸு, பிஸ்டில் அப்படிங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஓகே, இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை இன்னொன்று சொல்லலாம் ஸ்டேமன், அந்த இன்னொன்று மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி இன்னொன்று சொல்லலாம் ஆண்ட்ரோசியம். ஓகேவா? ஸோ மேல்னா ஆண் அப்படி சொல்கிறாங்களா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா கைனோசியம், ஜி ஃபார் கேர்ள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது டிவைட் இன்டு 2 டைப்ஸ். ஓகே, ஒரு ஃப்ளாரை எடுத்துக்கிட்டாலே 2ஆக பிரிக்கலாம், யூனிசெக்ஷுவல், பைசெக்ஷுவல் அப்படி பிரிக்கலாம். ஸோ யூனிசெக்ஷுவல் அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருந்தாலும் அது யூனிசெக்ஷுவல். ரீப்ரொடக்டிவ் பார்ட்னா என்னது? ஸ்டேமன், பிஸ்டில். ஸ்டேமன் இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று இருந்தால் கூட ஓகே, அது என்னது? யூனிசெக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ். ஓகே, அதே பைசெக்ஷுவல் ஃப்ளார் அப்படின்னா என்னென்னா 2மே இருக்கும், ஸ்டேமனும் இருக்கும், பிஸ்டிலும் இருக்கும், ரெண்டு ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸும் இருக்கும். அது பைசெக்ஷுவல் ஃப்ளார்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வீடியோவில் போய் பாருங்கள். தென் இப்போ நம்ம எப்படி அது பாலினேஷன் நடக்குது, எப்படி ஃபெர்டிலைசேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பூ, செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நடுவில் பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டில் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டிக்மா இருக்கும், ஸ்டைல் இருக்கும், ஓவரி இருக்கும். ஓவரிக்குள்ளே தான் ஓவியல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பிஸ்டில், ஓவியல்ஸ் இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிஸ்டிலுங்கிறது என்னது? ஃபீமேல் கேமெட்ஸு. ஸோ பிஸ்டில், ஃபீமேல் கேமெட்ஸ், ஓவியல்ஸ் இப்படி எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ ஓவியல்ஸ். அதே மேல் கேமெட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்டேமன், அது தெரியும், நம்மளே சொன்னது தான். அது என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா போலன் கிரைன்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மகரந்தத்தூள். ஓகே, போலன் கிரைன்ஸ் மகரந்தத்தூள், ஓவியல்ஸ்னால் சூர். ஓகேவா? ஸோ ஃபீமேல்னால் சூறு, மேல்னா மகரந்தத்தூள். ஓகே, தூள். ஓகே, மேலில் தூள் போட்டுருவாங்க, ஃபீமேல் ரொம்ப சூறாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேலும் ஃபீமேலும் சேர்றது தான் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ ஒரு மேல் ஃபீமேல் சேர்ந்து சைக்கோட்டா ஃபார்ம் ஆகி எம்ப்ரியோ ஆகி உருவாகும். ஓகேவா? ஒரு பழமாக உருவாகும். ஓகேவா? தென் அடுத்தது ஃபெர்டிலைசேஷன் சொல்லிட்டேன்னா ஃபியூஷன், 2த்தையும் ஃபியூஸ் ஆகிறது தான் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, ஃபெர்டிலைசேஷன் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் சைக்கோட்டா ஆகும். ஓகேவா? தென் பாலினேஷன். நேற்று டிஎன்பிசிபி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்குள்ளே இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இது பாலினேஷன் ரிலேட்டட் எது உண்மை கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா
அதான் பாலினேஷன். ஓகேவா? ஸோ ஒரு இது வந்து என்னது, போலன் கிரெயின்ஸ் மகரந்தத்தூள் வந்து ஒரு ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு போகிறது தான் வந்து என்னது, பாலினேஷன். ஓகேவா? ஸோ தென் அடுத்து இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தோம் ஏஜெட் ஆஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது விண்ட்டு வாட்டர்னு பார்த்தோம். ஸோ இந்த விண்ட்டுனா என்னதை குறிக்கி எதை சொல்லுது, விண்ட்டுக்கு ஒரு நேம் சொல்லியிருப்போம். ஸோ நம்மளோட வீடியோ பார்த்தா புரியும். பேர்ட்ஸ்னால் வந்து ஆர்னித்தோஃபோலி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ விண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு பிளான்ட்டில் ஒரு ஆந்தர் டு ஸ்டிக்மா இன்னொரு பிளான்ட்டில் விழுந்து அது கிராஸ் பாலினேஷன், சேம் பிளான்ட்டில் விழுந்துச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸு. ஸோ இப்போ வாங்க கொஷின்குள்ளே போகலாம், கண்டிப்பாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃப்ளார்ஸ் வித் போத் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ஆர் கால்டு. ஓகே, ஆப்ஷன் 1 பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ், ஆப்ஷன் 2 ஆந்தர், ஆப்ஷன் 3 ஸ்டேமன், ஆப்ஷன் 4 யூனிசெக்சுவல் ஃப்ளார். டக்குன்னு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. ஓகேவா? என்ன ஆப்ஷன் எழுதுங்க. ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா இஸ் கால்டு. என்ன? ஆப்ஷன் 1 பாலினேஷன், ஆப்ஷன் 2 ஃபெர்டிலைசேஷன், ஆப்ஷன் 3 அடாப்ஷன், ஆப்ஷன் 4 டிஃப்யூஷன். ஓகேவா? தென் தேர்ட் கொஸ்டின், த ஃபியூஷன் ஆஃப் ஃபீமேல் reproductive nucleus with male reproductive nucleus is known as. ஆப்ஷன் 1 அடாப்ஷன், ஆப்ஷன் 2 எக்ஸ்கிரியேஷன், ஆப்ஷன் 3 ஃபெர்டிலைசேஷன், ஆப்ஷன் 4 ரீஜெனரேஷன். ஓகே, தென் fourth question, the two nuclei at the end of pollen tube are called tube nucleus and generative nucleus, sperm and ovum, then generative nucleus and stigma, tube nucleus and sperm. Then fifth question, generative nucleus divides forming option 1 2 male nuclei, option 2 3 male nuclei, then option 3 2 female nuclei. Okay, then option 4 3 female nuclei. Okay, then sixth question, embryo sac is located inside the option 1 stigma, option 2 ovule, option 3 microphyll, option 4 style. Okay va? Then seventh question, one nucleus of pollen tube and secondary nucleus of ovum grow into stigma, option 1, option 2 endosperm, option 3 anther, option 4 stamen. Okay va? Then eighth question, the stalk of dadur flower at its base is known as option 1 pedicel, option 2 corolla, option 3 sepals, option 4 thalamus. Sepals na idal நம்ம ரோஜா பூல சைடில் ஒன்று வந்துருமா, அதான் செப்பல்ஸ். ஓகே, தென் the male reproductive part of flowers, the stamens are collectively known as option 1 androsium, option 2 filament, option 3 anther, option 4 gynosium. Then 10th question, the other name of for gynosium is option 1 pistil, option 2 stigma, option 3 androsium, option 4 style. ஸோ நம்ம எப்படி பார்த்துக்கோங்க, எப்படி ட்விஸ்டாக கேட்காங்கன்னு பார்த்துக்கோங்க. Then 11th question, the functional megaspore in a flowering plant develops into option 1 endosperm, option 2 ovule, option 3 embryo sac, option 4 embryo. Then 12th question, which of the following is similar to autogamy but requires pollinators? Okay, option 1 geotogamy, option 2 celestogamy, option 3 apogamy, option 4 xenogamy. Then what is the function of filiform apparatus? Option 1 guide the entry of pollen tube, option 2 recognize the suitable pollen at the stigma, option 3 produce nectar, then option 4 stimulated division of generative cell. Then 14th question, a mass nutritive material outside the embryo sac is called option 1 protoplasm, option 2 pericarp, option 3 ectoderm, option 4 perisperm. Then 15th question, which of the following statement is correct? First one, இப்படி தான் நேற்று கேட்டிருந்தாங்க. Sporogenous tissues is haploid, the hard outer layer of pollen tube is called intent. Then option 3 tapetum nourishes the developing pollen.
தென் ஆப்ஷன் 4 மைக்ரோஸ்கோப்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை எண்டோதிசியம். ஓகேவா? ஸோ வந்து 15 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு இந்த கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னாலும் டெலிகிராமில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு நீங்கள் ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணி கூட அனுப்பலாம், இல்லை நோட்டில் எழுதி ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட நோட்ஸை பார்த்துட்டு இது பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும், நான் வந்து அதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இது பார்த்தாச்சு. தென் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ரீப்ரொடக்ஷன் அனிமல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அனிமல்ஸும் என்னது டிவைட் இன்டு 2 டைப்ஸ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். ஸோ செக்ஷுவல்ங்கிறது வந்து என்ன, பிளான்ட்டு, அனிமல். ஸோ பிளான்ட்டுங்கிறது நம்ம பார்த்துட்டோம், அனிமல்ஸுங்கிறதுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமனே இருக்குது சொல்லலாம். ஸோ ரெண்டு இது சேர்ந்து ஃபியூஸ் ஆகிறது தான் ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்குங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கேயும் அப்படி தான் மேல் ஃபீமேல் சேர்ந்தால் ஒரு ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கு 2 பேருமே ஒரு பீரியட் ஆஃப் அடலசன்ஸ் அண்ட் புபர்ட்டி ஸ்டேஜஸை வந்து க்ராஸ் பண்ணியிருக்கணும். அது அட்டைன் ஆனால் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அது ஏஜ் அடலசன்ஸ் பீரியட் என்னென்னா 11 to 19 அப்படிங்கிறது தான் அடலசன்ஸ் ஸ்டேஜ். ஸோ இது வந்து டிஃபர் ஆகும், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபர் ஆகும். ஃபீமேல் மேலை விட ரொம்ப சீக்கிரமாக வந்து அடலசன்ஸ் பீரியடை வந்து ஃபீமேல் வந்து அட்டைன் ஆயிடுவாங்க. நம்ம நிறைய சேஞ்சஸ் அந்த புபர்ட்டி ஸ்டேஜஸில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஹேர் க்ரோ ஆகும் பாய்ஸ்க்கு, பியர்டு அந்த இதெல்லாம் வந்து ஆகும், வாய்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபீமேலுக்கு பிரெஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பார்த்தோம். ஸோ வந்து வீடியோவை பார்த்துக்கோங்க. தென் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸுங்கிறத ஒரு கான்செப்டை பார்த்தோம். தென் மென்சுரேஷன் ஃபேஸு. ஸோ மென்சுரேஷன் ஃபேஸுங்கிறது என்னென்னா கேர்ள்ஸ்க்கு தான் அந்த சேஞ்சஸ் நடக்கும். அது வந்து ஸ்பெஷலாக கேர்ள்ஸ்க்கு தான். ஸோ 10 to 12 அந்த மென்சுரேஷன் ஃபேஸை வந்து மெனார்க்கின்னு சொல்லுவாங்க. 45 to 50 வந்து மெனோபாஸ். ஓகே, அதை வந்து ஸ்டாப் ஆக கண்டிஷன் வந்து 40 to 50 அதை வந்து மெனோபாஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டாப்பேஜ் ஆஃப் மென்சுரேஷன் என்னது மெனோபாஸ். ஓகே, தென் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறத பார்த்தோம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பார்க்க போகிறோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆர்கன்ஸ் 3 ஆர்கன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆர்கன்ஸ், பேர் ஆஃப் டெஸ்டிஸ், ஸ்பெர்ம், தென் பெனிஸ். இந்த 3 வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ டெஸ்டிஸ் தான் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ என்ன மேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் என்ன அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. டெஸ்டோஸ்டிரோன். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தென் டெஸ்டஸ் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும். டெஸ்டஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க, ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வேர்ஸ் டிஃப்ரென்ஸ் வெளியே அது வழியாக யூரித்ரா வழியாக வெளியே வரும், ஸ்பெர்ம் வந்து வெளியே வரும். யூரித்ராக்கு ரெண்டு வேலை, ஒன்று யூரினை வெளியே தள்ளுறது, இன்னொன்று ஸ்பெர்மை வெளியே தள்ளுறது. ஓகே, ஸோ ஸ்பெர்ம் ஏன் ஃப்ளூயிட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த வேஸ் டிஃப்ரென்ஸ் பக்கத்தில் ஒன்று இருக்குது, ப்ரோஸ்டேட், தென் செமினல் வெசல்ஸ் அப்படி இருக்குது. இது வேஸ் டிஃப்ரென்ஸில் வரும்போது அந்த லிக்விடை வந்து அது மேலே ஸ்பெர்ம் மேலே தெளிச்சிருமா. அது தெளித்ததுனால தான் வந்து ஸ்பெர்ம் வந்து லிக்விட் கண்டென்ட்டாக இருக்குது. அதுதான் வந்து நியூட்ரிஷனையும் கொடுக்குதான். ஓகேவா? இதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு என்னென்ன சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்குன்னு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பேர் ஆஃப் ஓவரிஸ், ஓவிடக்ட், யூட்ரஸ். ஓகேவா? ஸோ மேல் ஜெர்ம் செல்ஸ் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, ஸ்பெர்மாக ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனால் ஃபீமேல் ஜெர்ம் செல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஓவா அல்லது எக்ஸ். ஓகேவா? கருமுட்டை. ஓகேவா? ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவரிஸ் வந்து ஹார்மோன், அங்கே வந்து டெஸ்டோஸ்டிரான், இங்கே ஈஸ்ட்ரோஜிரோன். என்ன ஹார்மோன்ஸை ஜென்ரேட் பண்ணால் ஈஸ்ட்ரோஜிரோன் ஹார்மோன்ஸை ஜென்ரேட் பண்ணுது. அங்கே ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, இங்கே எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அங்கே வேஸ் டிஃப்ரென்ஸ் மூலமாக வெளியே வருது, இங்கே ஓவிடக்ட் மூலமாக எக் வந்து வெளியே வந்து யூட்ரஸில் இருக்கும். ஓகேவா? யூட்ரஸ் வந்து வேஜினலாக இருக்கும். ஸோ ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணும். ஓகே, யூட்ரஸில் அந்த ஊம்பில் இருக்கும்போது வெயிட் பண்ணும். ஸ்பெர்ம் வந்துச்சு அப்படின்னா 2 ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஆகும். ஸ்பெர்ம் வரல அப்படின்னா அது வந்து மென்சுரேஷன் சைக்கிளாக வெளியே வந்துடும், பிளட்டாக வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ ஸ்பெர்ம் வந்துச்சு, ரெண்டுமே ஸ்பெர்ம் என்ன ஆகும்னா எக்கில் உள்ள நியூக்ளியஸ்குள்ளே போய் ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அது ஃபெர்டிலைசேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுங்கிற 2 டைப்ஸ் பார்த்தோம். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ வந்து நம்மளோட டெஸ்ட் டியூப் பேபிஸ், ஓகேவா, ரெண்டோட எக்கையும் ஸ்பெர்மையும் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு அதை ஃபியூஸ் பண்ணி அந்த சைக்கோட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த லேடியோட ஊம்பில் வைப்பாங்க. ஓகேவா? யூட்ரஸில் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ வச்சதுக்கப்புறம் அது வந்து டெவலப் ஆகும். ஸோ இது எந்த ஒரு ஹார்மோன் பிரச்சனையும் எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? தென் டெவலப்மெண்ட் எம்ப்ரியோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ எம்ப்ரியோ அப்படிங்கிறது ஸ்டேஜஸ், நெக்ஸ்ட் சைக்கோட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து உருவாகிறது வந்து எம்ப்ரியோ. அதே ஃபூட்டஸ் அப்படிங்கிறது பார்ட்ஸ்லாம் தெரிகிறதுலாம் ஃபீட்டஸ். ஓகேவா? ஸோ இதை கிளாஸிஃபிகேஷன் 2 டைப்ஸ் பண்ணாங்க, விவிபோரஸ், ஓவிபோரஸ். ஓகே, விவிபோரஸ்ங்கிறது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஓவிபோரஸ்ங்கிறது முட்டையிடுறது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, தென் டாலி,
க்ளோனிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ வந்து டாலிங்கிறது ஃபஸ்ட்டு க்ளோனிங் அனிமல். ஓகேவா, அது நிறைய அதுக்கப்புறம் பார்த்தாங்க. பட் ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை. தென் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ்க்கு வந்து இந்த இதெல்லாம் மட்டும் தேவையில்லை. நம்மளால் நல்லா ஹைஜீனாக இருக்கணும். அப்படி ஹைஜீனாக இல்லைன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தென் வைரல் இன்ஃபெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது ரீப்ரொடக்ஷன் அனிமல்ஸோட ஷார்ட் ரீகேப். ஓகேவா, ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் எக்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஆப்ஷன் ஏ மோர் தென் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஆப்ஷன் பி லெஸ் தென் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், ஆப்ஷன் சி மோர் ஆர் லெஸ் தென் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டிபெண்டிங் ஆன் த என்விரான்மெண்ட் கண்டிஷன், ஆப்ஷன் டி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, தென் ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டின், reproduction is essential for living organism in order to continue their species, option B maintain growth, option C fulfill their energy requirement, option D keep the individual organism alive. Okay, then third question, how many parents are involved in sexual reproduction? Option A 0, option B 4, option C 2, option D 1. Okay, then fourth question, after fertilization the dust divides repeatedly to give rise of ball cells. Okay va, option A ovum, option B sperm, option C zygote, option D embryo. Okay, fifth question, budding is seen in option A human, option B amoeba, option C hydra, option D bacteria. Okay va. Sixth question, which of the following is not a part of male reproductive system? Okay va. Option A vas deferens, option B ovary, option C testis, option D penis. Okay. Seventh question, a paramecium reproducing by dividing itself into two daughter cells. This process is called option A budding, option B regeneration, option C binary fission, option D vegetative propagation. Okay va. Eighth question, the female gamete produced by the ovary is called, it is haploid in nature, option A zygote, option B ovum, option C blastula, option D sperm. The ninth question is, which of the following is the site of fertilization in humans? Option A uterus, option B fallopian tube, option C ovary, option D vagina. Then 10th question, which of the following is not an oviparous animal? Option A cow, option B silkworm, option C hen, ஆப்ஷன் டி ஃப்ராக். ஓகேவா, ஸோ வந்து ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம், இல்லை டெலிகிராம் குரூப்பில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு எதில் தெரிவிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் தெரிவிக்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும், ஒரு ரீகாப் பிடிச்சிருக்கும். கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து தான் இது பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கோங்க, எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஓகேவா, தென் இன்றைக்கி சாயங்காலம் ஹெரிடிட்டி அந்த டாபிக் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.